ஹைதர் அலி அவர்கள், திப்பு சுல்தான் அவர்கள், பகதூர் ஷா அவர்கள், குஞ்ஞானி மரைக்கார்கள், மாப்பிளா முஸ்லிம்கள், சிராஜுதீன் தௌலா, மருதநாயகம், அமீர் ஹம்சா, அப்துல் கலாம் ஆசாத், காயிதே மில்லத், கபார் கான், ஹசரத் மஹால், முகமது அலி, சவுகத் அலி, வல்லல் ஹபீப், பக்கீர் முகமது ராவுத்தர், சுரையா தியாப்ஜி, இது மாத்திரம் இல்லாமல் இன்னும் பல ஆலிம்கள், மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா, வரக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே, இஸ்லாமியரிடத்திலே பள்ளிவாசல் இருக்குல்லங்க, தொழுவதற்காக பயன்படுத்தக்கூடிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சுதந்திர வேட்கையை அவர்கள் விதைக்கின்றார்கள். இந்த வெள்ளையர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதை மிக அழகாக என்ன செய்யறாங்க, அங்கு வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவர்கள் வீர உரையாற்றுகிறார்கள். இப்படி பல ஆலிம்கள். அப்ப இது போன்று பல்வேறு இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் சேர்ந்து களமிறங்கி விடுதலை போரில் பல்வேறு தியாகங்களை செய்து சுதந்திர இந்தியாவாக இந்த இந்தியா மாற வேண்டும் என்பதற்காக உழைத்திருக்கிறார்கள், அர்ப்பணித்திருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் TNTJ பப்ளிகேஷன் சார்பாக பல்வேறு தலைப்பின் கீழே புத்தகங்கள் வெளியிடப்பட்டு விற்பனையும் செய்யப்பட்டு வருகிறது. அந்த புத்தகங்களில் ஒன்று நம் இந்தியா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு சம்பந்தமான இந்த புத்தகம், இந்திய விடுதலைகளும் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பும். அப்போ இந்த நம் இந்தியா புத்தகத்தில் பல்வேறு முக்கியமான தகவல்கள் இடம்பெற்று இருக்கிறது. மொத்தம் 80 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திலும் மிக அதிகமான வரலாற்று செய்திகள், மிக முக்கியமான செய்திகள், இஸ்லாமியர் மன்னர்களின் அந்த தியாகங்கள், இஸ்லாமிய தலைவர்களுடைய அந்த தியாகங்கள், இதெல்லாம் குறிப்பிடப்படுகிறது. இந்த புத்தகத்தை அஹமது ஃபாரூக் என்கின்ற இந்த நூலாசிரியர் இந்த புத்தகத்தை தொகுத்துள்ளார்கள். இதில் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய இந்த செய்திகளுக்கான ஆதாரங்கள், ஏன்னா இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே பல நேரங்களிலே பேசப்படக்கூடிய செய்திகளுக்கு ஆதாரம் காட்டாமல் என்ன செய்யறாங்கன்னா, நகர்ந்து போகக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நம் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தில் இந்திய விடுதலை போரும் இஸ்லாமியர்களும் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தில் இஸ்லாமியர்களுடைய, முஸ்லிம்களுடைய அந்த பங்களிப்பு குறித்து சொல்லக்கூடிய அந்த செய்திகள் ஆதாரபூர்வமான செய்தியின் அடிப்படையில் இந்த செய்தியெல்லாம் குறித்து எந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த நாளிதழில் சொல்லப்பட்டது என்பதையெல்லாம் தொகுத்து வருஷத்தோடு நூலாசிரியர் தொகுத்து தந்துள்ளார்கள். நிறைய பயனுள்ள பல்வேறு செய்திகள் இதுல இடம்பெற்று இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தற்போது நம்ம இந்திய நாட்டுடைய சுதந்திர தினம் மிக அருகாமையில் இருக்கிறது. நம்ம இந்த புத்தகத்துடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம் இந்தியா. இந்த நம் இந்தியா என்று பேரு வைக்கக்கூடிய இந்த பக்கங்களிலே மிக அதிகமான பல்வேறு தகவல்கள் இடம்பெற்று இருக்கிறது. ஆனா இந்த புத்தகத்துடைய பேர் இருக்குல்ல, நம் இந்தியா, ஏன்னா இந்த புத்தகத்துடைய பேரே ஒரு சிறப்பம்சங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில், அன்னைக்கு சுதந்திர போராட்டத்துடைய காலகட்டத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து களமிறங்கி வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு செயல்பட்டார்கள். அங்கே வேற்றுமைகளுக்கு இடமில்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய முழுநேர பணியை எப்படி இருக்குன்னா, இந்த நாட்டிலே, இந்தியாவிலே முஸ்லீம்களுக்கு எவ்விதமான பங்களிப்பும் இல்லை, அவர்கள் எவ்வித தியாகமும் செய்யவில்லை என்பதை போன்று சித்தரித்து இந்த இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு இடமில்லை என்பது போல என்ன செய்கிறாங்க, சில விசக்கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த நம் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையே இந்த இந்தியாவென்பது அனைவருக்குமானது, இதில் அனைவருக்குமான பங்களிப்பு இருக்கிறது, அனைவருக்குமான உரிமைகள் இருக்கிறது. இந்தியாவை அனைவரும் சேர்ந்து தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம், வெள்ளையினம் இடமிருந்து மீட்டெடுத்து இந்த சுதந்திர இந்தியாவில் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதில் மிக குறிப்பாக முஸ்லீம்கள் இந்த வெள்ளையினை வெளியேற்றக்கூடிய அந்த விடுதலை போரில் தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய இன்னுயிர் சதவீதத்துக்கு அதிகமாக அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்ற இந்த அரிய பல தகவல்களை இதில் சொல்லப்படுகிறது. அதுக்கு ஆதாரமாக இந்த நூல் ஆசிரியர் ஆதாரம் காட்டுறாங்க. வரலாற்று ஆசிரியர் குஷ்வந்த் சிங் சொல்லக்கூடிய அந்த செய்தியை, இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் இந்த நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக பல பேர் உழைத்திருந்தாலும்
பல பேர் தியாகங்கள் செய்திருந்தாலும் தங்களுடைய சதவீதத்திற்கு மேலாக தியாகம் செய்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள் முஸ்லீம்கள் என்கின்ற அந்த தகவலை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதையும் இந்த புத்தகத்தில் நூல் ஆசிரியர் அவங்க இதை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். அதே போல மறுக்க முடியாத ஆதாரங்கள், ஏன்னா இப்ப நம்ம முன்னாடி சொன்னது போன்று பல்வேறு தகவல்களை திரட்டி, உதாரணமா நம்ம சொல்வதாக இருந்தால் நூலாசிரியர் அவங்க பல்வேறு ஆதாரங்களை தொகுத்திருக்கின்றார்கள். அதுல என்னென்ன புத்தகத்திலிருந்து, என்னென்ன நாளிதழ்கள் இருந்து, செய்தி சேனல்கள் இருந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத அவங்க குறிப்பிடும் போது, விடுதலை வேள்வியில் தமிழகம் அதுல முதல் பாகம், அதே மாதிரி இந்த இந்து நாளிதழ், பிபிசி, நியூஸ் 18, தினமணி, இதுல மிக முக்கியமாக பெரும்பங்கு வகிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பெரும் சுதந்திர போரில் முஸ்லிம்கள் என்று திவான் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தையும் இந்த நூலாசிரியர் என்ன செய்யறாங்கன்னா ஆதாரமாக தொகுத்து தருகிறார்கள். இப்ப எதுக்கு நம்ம இந்த தகவலை சொல்றோம் அப்படின்னா, இன்றைக்கு ஆதாரம் இல்லாமல் பல்வேறு தகவல்கள் பேசப்படுகிறது. மிக குறிப்பா பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நம்ம கேள்விப்பட்ட செய்தி, கேரளாவில் பாடத்திட்ட நூலில் இந்த இந்திய சுதந்திரத்துக்காக அதிகமாக உழைத்தவர், சிறை சென்றவர், தியாகம் செய்தவர் யாருன்னு கேள்வி கேட்டு சவார்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சரை இடம்பெற செய்திருக்கிறார்கள். என்ன ஆதாரம்? ஆதாரம் இருக்கா? சகட்டு மேனிக்கு என்ன செய்யறாங்க, அடித்து தள்ளக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆனா நம்மளுடைய நூலாசிரியர் நம் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்தோடு மறுக்க முடியாத ஆதாரங்களை முன்வைத்து இருக்கிறார்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் நிறைய செய்திகளை அவங்க தொகுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப இந்த புத்தகத்திலே பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கிறது. இதுல மிக குறிப்பாக இந்த புத்தகம் சார்ந்து இதில் உள்ள செய்திகளை நாம் படித்து அறிந்து கொள்ள வேண்டிய தேவை அதிகமாக இருக்கின்றது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் உருவாவதற்கு காரணம் என்று நூல் ஆசிரியரே என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அனைவரும் சேர்ந்து இந்திய சுதந்திரத்திற்காக போராடி வெள்ளையனை விரட்டி நாம் சுதந்திரம் பெற்றிருந்தாலும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக இந்த சுதந்திரத்திற்காக என்ன செய்யிருக்காங்க, பங்காற்றி இருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் பேசும் பொருளாக இல்லை, எங்கேயும் கவனப்படுத்த மாட்டாங்க, இதை பேச மாட்டாங்க. உலக அளவில் அறியக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், அதே மாதிரி பேச்சாளர்கள், அறிவு ஜீவிகள் என்று சொல்லக்கூடிய நல்ல அறியப்பட்ட தலைவர்கள், இவங்கெல்லாம் கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்திய சுதந்திரத்தில் குறிப்பிடும் போது மகாத்மா காந்திஜி அவர்களை குறிப்பிடுகின்றார்கள், ஓகே தான். அதே போல சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை குறிப்பிடுகின்றார்கள், இன்னும் பல்வேறு தலைவர்களை அவங்க குறிப்பிடுகின்றார்கள். ஆனா யாரை குறிப்பிடுவது இல்லை? இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்து இந்த இந்தியாவிற்காக, இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய, தங்களுடைய சதவீதத்திற்கு மேலாக தியாகங்கள் செய்த இந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அந்த தலைவர்களை, அந்த தியாகிகளை இவங்க என்ன செய்யறதில்லை, இவங்க நினைவு கூறுவதில்லை. அதை வேதனையோடு குறிப்பிடுகிறார் நூலாசிரியர். என்ன செய்யறாருன்னா, மற்ற எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம போராடி சுதந்திரத்தை வாங்கியிருக்கிறோம், முஸ்லீம்கள் மாத்திரம் இல்லை. ஆனால் சதவீதத்துக்கு அதிகமாக முஸ்லீம்கள் பங்காற்றி இருக்கிறார்கள். ஆனால் இது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்களே. எங்கேயுமே மற்ற தியாகிகளுடைய பேரை சொல்லும் போது 2 இஸ்லாமிய பேர்களை சொன்னால் என்ன ஆகிவிட போகிறது? அது திட்டமிட்டு மறைக்கக்கூடிய ஒரு வேலையிலும் ஒரு சாரார் என்ன செய்யறாங்க, பாடத்திட்டங்களில் இந்த இஸ்லாமியர்களுடைய அந்த மன்னர்களுடைய தியாகிகளுடைய பேர் இருந்தாலும் அதையும் என்ன செய்யறாங்க, அழிக்கக்கூடிய வேலையை, மறைக்கக்கூடிய வேலையை, உண்மை வரலாற்றை மறைத்து திரிக்கக்கூடிய வேலையை ஒரு சாரார் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப இந்த புத்தகத்தில் இந்த செய்தி எல்லாம் அடங்கியிருக்கிறது. இதுல மிக முக்கியமாக இஸ்லாமிய தலைவர்களுடைய அந்த பெயரை நாம் கவனிக்கும் போது நிறைய இஸ்லாமியர்கள் இதுல பாடுபட்டு இருக்கிறார்கள், தங்களுடைய இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தை தந்து பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள், மரணத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்திய நாட்டுடைய விடுதலைக்காக மனமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய குடும்பத்தை எதிரிகள் வெள்ளையர்கள் அழிக்கும் போது, தங்களுடைய மகன்களை கொல்லும் போது அதையும் இந்திய விடுதலைக்காக ஏற்றிருக்கிறார்கள். நாம் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறோம், இதுல இந்தியாவை விட்டு இந்த வெள்ளையர்கள் வெளியேற வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் அவர்கள் மனமும் ஏற்றுக்கொண்டு பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அந்த பட்டியலில் நீங்க பாருங்க, ஹைதர் அலி. ஏன்னா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில்
இந்த பட்டியல் என்பது இன்றைக்கு இந்த மறைக்கக்கூடிய இந்த வேலைகளில் இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கூட என்ன தெரியாமல் போய்விட்டது. என்ன தெரியல, இஸ்லாமிய தியாகிகள் யார், அவர்கள் பாடுபட்ட, அவங்க செய்த அந்த தியாகங்கள் என்ன என்பதெல்லாம் கூட என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கிறது. அப்ப இதுல நம்ம முதல் விஷயமாக தொடர்ச்சியாக அவங்களுடைய பேரை யாரெல்லாம் இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் இதுல பாடுபட்டு இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பிட்ட சில பேர்களை நம்ம என்ன செய்யறோம்னா சொல்லுகின்றோம். ஹைதர் அலி அவர்கள், திப்பு சுல்தான் அவர்கள், பகதூர் ஷா அவர்கள், குஞ்ஞானி மரைக்கார்கள், மாப்பிலா முஸ்லிம்கள், சிராஜுதீன் தௌலா, மருதநாயகம், அமீர் ஹம்சா, அப்துல் கலாம் ஆசாத், காயிதே மில்லத், கபார் கான், ஹசரத் மஹால், முகமது அலி, சவுகத் அலி, வல்லல் ஹபீப், பக்கீர் முகமது ராவுத்தர், சுரையா தியாப்ஜி, இது மாத்திரம் இல்லாமல் இன்னும் பல ஆலிம்கள், மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா, வரக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே, இஸ்லாமியரிடத்திலே பள்ளிவாசல் இருக்கு இல்லைங்க, தொழுவதற்காக பயன்படுத்தக்கூடிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க அப்படின்னா சுதந்திர வேட்கையை அவர்கள் விதைக்கின்றார்கள். இந்த வெள்ளையர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதை மிக அழகாக என்ன செய்யறாங்க, அங்கு வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவர்கள் வீர உரையாற்றுகிறார்கள். இப்படி பல ஆலிம்கள். அப்ப இது போன்று பல்வேறு இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் சேர்ந்து களமிறங்கி விடுதலை போரில் பல்வேறு தியாகங்களை செய்து சுதந்திர இந்தியாவாக இந்த இந்தியா மாற வேண்டும் என்பதற்காக உழைத்திருக்கிறார்கள், அர்ப்பணித்திருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த நூல் ஆசிரியர் என்ன செய்யறாங்கன்னா தகுந்த ஆதாரங்களோடு தொகுத்து தருகிறார்கள். இதில் குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அரசர் இருக்காங்கல்ல, ஹைதர் அலி அவங்களிருந்து கடுமையாக வெள்ளையர்களுக்கு சிம்ம சுப்பனமாக விளங்கி டஃப் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த ஏவுகணை இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அன்றைக்கே அந்த காலகட்டத்திலே என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏவுகணையை 10 அடி மூங்கில் மற்றும் சில உலோகங்களை பயன்படுத்தி என்ன செஞ்சிருக்காங்க, வெள்ளையருக்கு எதிராக இந்த ஏவுகணை போன்ற விஷயங்களை அன்றே கண்டுபிடித்து இதை எதிரிகளுக்கு எதிராக, வெள்ளையர்களுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல நீங்க திப்பு சுல்தான் அவங்களை எடுத்தீங்கன்னா, அவங்க எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக விளங்கியவர்கள். பல கட்டங்களில் எதிரிகளை தோற்கடித்து மண்ணை கவை செய்தவர்கள். இப்படி வீர வரலாறுக்கு திப்பு சுல்தான் அவங்க சொல்றாங்க, 400 ஆண்டுகள் ஆட்டு மந்தைகளாக வாழ்வதை விட 4 நாட்கள் புலியாக வாழ்வது மேல். அவங்க வீரத்தை இந்த வார்த்தை சொற்சொடர் அமைந்திருக்கிறது. அப்ப இது போன்று அவங்க சிம்ம சொப்பனமாக திகழ்ந்திருக்கிறார்கள். அது பகதூர் ஷா அவங்க சொல்றாங்க, அவங்கள சிறையில் அடைத்து ஒரு கட்டத்தில் அந்த வெள்ளையர்கள் அவங்களுக்கு நாங்க மாசம் உங்களுக்கு 600 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, என் மண்ணில் செல்வத்தை எடுத்து எனக்கே கொடுப்பதுக்கு நீ யாரு என்கின்ற அந்த கேள்வியை அவங்க எழுப்பினார்கள். அதோடு மாத்திரம் இல்லைங்க, மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலன் பகதூர் ஷா அவர்களுடைய 2 மகள்களின் தலைகளை வெட்டி அந்த தட்டில் வைத்து கிண்டலும் கேலியுமாக, பகதூர் ஷா உங்களுக்கு நான் பரிசளிக்க போகிறேன் என்று சொல்லி துணியை விளக்குகின்றார்கள். பாசமிகு மகன்களுடைய 2 தலைகள் அங்கே இருக்கிறது, சுட்டு அவர்களை வீழ்த்தி தலையை வெட்டி தட்டில் வைத்து கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் பகதூர் ஷா அதை பற்றி கலங்கவில்லை. மாறாக அட்சன் என்று சொல்லக்கூடிய இந்த கொடுங்கோலன் அஞ்சக்கூடிய வகையில் அவருடைய வார்த்தைகள் அமைந்திருது. மன்னர்கள் இதுக்கெல்லாம் கலங்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. எப்படிப்பட்ட தியாகம் பகதூர் ஷா அவருடைய தியாகம் குறித்து முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவங்க சொல்றாங்க, இன்று நாங்கள் அனுபவிக்கக்கூடிய சுதந்திரம் உன் தியாகத்தால் உதித்தது. இந்த வாசகத்தை என்ன செய்கிறாங்கன்னா, பகதூர் ஷா அவங்க கல்லறையில் இவங்க போய் எழுதுகிறாங்க. அதாவது கல்லறை வணக்க வழிபாடு என்பது இஸ்லாத்தில் இல்லை. இந்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாக முன்னாள் பிரதமர் என்ன செய்கிறாங்கன்னா, இது போய் அவங்க அந்த கல்லறையில் எழுதக்கூடிய நிகழ்வு. அதே மாதிரி அந்த காலத்திலேயே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்க பகதூர் ஷா அவங்களுடைய வீரம் குறித்து அவங்க பேசுகிறாங்க. படையில் இருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு உரை நிகழ்த்தும் போது, நம்மளுடைய வீரர்கள் நெஞ்சில் நம்பிக்கையும் இந்த மாவீரனிடம் பகதூர் ஷாவுடைய தேசப்பற்றும் இருக்கும் என்று சொன்னால் இந்துஸ்தானின் வாள் மிக கூர்மையாக இருக்கிறது என்று அர்த்தம் என்று
நேதாஜி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பகதூர் ஷா அவர்களை நினைவு கூர்ந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்படி பல்வேறு தலைவர்கள் பல்வேறு தியாகங்கள் பல அர்ப்பணிப்புகளை செய்துதான் இந்த சுதந்திரம் என்பது பெறப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னும் சில தகவல்கள், ஏன்னா இதையெல்லாம் தொகுத்து நூலாசிரியர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த புத்தகத்தில் வந்து தொகுத்து தருகிறார்கள். அதே போல் வள்ளல் ஹபீப் அவர்கள், சுபாஷ் சந்திர போஸ் அவங்க போய் ஒரு கட்டத்தில் வெள்ளையனை விரட்டி அடிக்க வேண்டும், அவன் ஸ்டைலில் பதிலடி கொடுக்கணும், நம்ம ஒரு இராணுவத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது முதலாளிகளுடைய அந்த மாநாட்டில் சொல்லும்போது எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 10% தரோம், எங்கள் வரக்கூடிய வருமானத்திலேருந்து 10% தரோன்றாங்க. சுபாஷ் சந்திர போஸ் மறுபடியும் பேசுகிறாங்க, நாங்கள்லாம் வீரர்கள் எல்லாத்தையும் அர்ப்பணித்து நாங்கள் என்ன சதவீத கணக்கை பார்த்தா நாங்கள் களத்தில் நிற்கிறோம் என்றெல்லாம் பேசுகின்றார்கள். அப்போ அங்கேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வள்ளல் ஹபீப் முகமது ஒரு பெரியவர் இருந்து வருகிறார். சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை கட்டி அணைத்து அன்றைக்கு அவர்களுடைய பொருளாதார மதிப்பு 1 கோடி, அதை அப்படியே என்ன செய்கிறாருன்னா இந்திய இராணுவத்திற்காக, அந்த காலத்தில் உள்ள இந்திய இராணுவத்திற்காக சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலான அந்த இராணுவத்திற்கான செலவுக்காக வழங்குகிறார் என்று சொன்னால், அவர்களை அணைத்தவுடன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்களுடைய கண்ணிலிருந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, மொத்த சொத்தையும் ஒருத்தர் கொடுக்குறாருங்க, ஹபீப் முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் கொடுக்குறார். அப்போ அதை வைத்து தான் அந்த இராணுவம் கட்டமைக்கப்படுகிறது. சுபாஷ் சந்திர போஸை என்ன செய்வாங்கன்னா, நேதாஜி அவர்கள் மற்ற இடங்களுக்கெல்லாம் செல்லும்போது நீங்கள் இது மாதிரி கொடுங்க, கணக்கு பார்த்து நான் 5% தரேன் 10% தரேன்னு சொல்லாதீங்க, வள்ளல் ஹபீப் முகமது கொடுத்தாரு, ஹபீப் முகமது கொடுத்தது போன்று நீங்கள் தாருங்கள் என்று சொல்லக்கூடிய நிகழ்வை அவங்க அடுத்தடுத்த உரையின் போது அமைத்து கொண்டார்கள் என்ற தகவலை எல்லாம் இந்த நூலில் தொகுத்து தந்திருக்கிறார்கள். அதுபோல் பக்கீர் முகமது ராவுத்தர், நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்லி கப்பலை ஓட்டினாங்க அப்படின்றலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதற்கு முதலீடு செய்தவர் யார் என்று சொன்னால் பக்கீர் முகமது ராவுத்தர். அவர் தான் என்ன செஞ்சார், அன்றைய காலகட்டத்தில் கப்பல் வாங்குவதற்கான மொத்த தொகையும் வழங்கியவராக அவர் இருந்தார். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற சுதந்திர கொடி, இந்தியாவுடைய சுதந்திர கொடியை வடிவமைத்தவர் யாருன்னு சொன்னால் அவரும் ஒரு முஸ்லீமாக இருக்கின்றார். சுரையா தியாப்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் அடையக்கூடிய அந்த நேரத்தில், வெள்ளையர்கள் வெளியேறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம நாட்டிற்கென்று ஒரு கொடி வேண்டும் என்று அந்த காலத்தில் இருந்த அந்த காங்கிரஸ் நினைக்கும் போது முற்படும் போது இவங்க தான் வடிவமைச்சு கொடுக்குறாங்க. காந்திஜி அவங்க ஓகே பண்ண பிறகு அதுதான் நம்ம நாட்டுடைய சுதந்திர கொடியாக இருக்கின்றது. இப்படி எல்லா வகையிலும் என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் இந்திய சுதந்திர அந்த போராட்டத்தில் தங்களை இணைத்து கொண்டு அவங்க அதிகமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இதில் மிக குறிப்பாக இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்களுக்கு இந்த புத்தகம் என்பது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. இப்போ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த புத்தகத்தை இதுவரைக்கும் நீங்கள் படித்தவங்க இருந்தீங்கன்னா ஓகே தான், படிக்காத நபர்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உடனே என்ன செய்யுங்க, இந்த புத்தகத்தை, ஏன்னா நம்ம சமுதாயத்துடைய வரலாற்றை நாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு முதல்ல தெரியணும்ல, அடுத்தவங்க மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. இந்த இஸ்லாமியர்கள் செஞ்ச இந்த தியாகம்லாம் மறைக்கப்படணும். ஏன்? அப்போ தான் அவங்கள அந்நியன்னு சொல்ல முடியும். இந்தியாவுக்கும் உங்களுக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்குது, ஒரு சம்மந்தமும் இல்லை என்றெல்லாம் சொல்வதற்கு இந்த தியாகங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். ஆனால் நாம் முஸ்லீம்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய அந்த மன்னர்கள், முஸ்லீம் தலைவர்கள், அந்த தியாகிகள், அவங்க செஞ்ச அந்த அர்ப்பணிப்பு சம்பந்தமாலாம் நம்ம என்ன செய்யணும்னா படிக்க வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிவதில்லை. இளைஞர்களுடைய இந்த நிலை ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறது. அதிலும் இந்த இந்திய நாட்டில் சுதந்திரத்துக்காக இவ்வளோ பல கட்ட போராட்டங்கள் நடந்து அதில் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் இந்த அளவுக்கு தியாகங்கள் செய்திருக்கிறோம் என்பதை கூட என்ன செய்கிறாங்க, தன்னுடைய சமுதாயத்தை பற்றி அந்த வரலாற்று செய்தியை அவங்க அறியாமல் இருக்கிறார். அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம்னா நம்ம கொடுக்கலாம். அதே போல் இன்றைய காலகட்டத்தில் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறதுங்க. ஏன்னா இன்றைக்கு வேறு விதமாக சித்தரித்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்காத மற்றவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, பங்கெடுத்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி முஸ்லீம்களுடைய அந்த தியாகத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும்போது நம்மளுடைய மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு, அன்பர்களுக்கு, தொப்புள் குடி உறவுகளுக்கும் என்ன செய்யலாம், தாராளமாக இந்த புத்தகத்தை, ஏன்னா ஆதாரத்தோட நூல் ஆசிரியர் அவங்க தொகுத்திருக்கிறாங்க, இதையும் வாங்கி அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஆக மொத்தத்தில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இந்தியாவில் பல பேர் இந்திய விடுதலை போரில் பங்கெடுத்திருந்தாலும்
முஸ்லீம்கள் தங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதற்குரிய மிக முக்கியமான ஆதாரமாக பல்வேறு தகவல்களை திரட்டி மூல ஆதாரங்களோடு நூலாசிரியர் தொகுத்து தந்திருக்கிறார்கள். இது மிகவும் பயனுள்ள ஒரு புத்தகமாக இருக்கிறது. முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்கின்றது. நம்மளுடைய வரலாற்றை, நம் முன்னோர்கள் செய்த அந்த தியாகத்தை அறிய வேண்டிய அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதே போல பிற மக்களுக்கும், நம்மளுடைய அன்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் கொண்டு போய் இந்த புத்தகத்தின் வாயிலாக இஸ்லாமியருடைய இந்த தியாகத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பேசப்படுவது இல்லை, யாரும் முஸ்லீம்களுடைய தியாகத்தை நினைவு கூறுவது இல்லை. அப்போ நம்ம தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து மற்றவர்களுக்கும் அன்பளிப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த புத்தகம் கிடைக்கக்கூடிய இடம் நம்மளுடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் TNTJ பப்ளிகேஷனில் இந்த புத்தகம் கிடைக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.